சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையிலான போட்டியை காண சேப்பாக்கம் மைதானத்திற்கு ரசிகர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ராமன். வெங்கட், தற்போது ரசிகர்களினுடைய வருகை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதக்கூடிய போட்டி என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த போட்டி நடைபெறுவதன் காரணம் காட்டி வாலஜா சாலை முழுவதுமாகவே சாலைகளில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாலைகள் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடுப்புகள் வழியாக தான் ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த போட்டியை பொறுத்த வரைக்குமே டாஸ் வென்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங்கை தொடங்கி இருக்கிறது. இரண்டு அணிகளுமே கிட்டத்தட்ட 8 போட்டிகளில் விளையாண்டிருக்காங்க. அதில் 4 முறை சென்னை அணியும் 4 முறை குஜராத் அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நடப்பு ஐபிஎல் தொடரை பொறுத்த வரைக்குமே டோனி ஒவ்வொரு போட்டியிலுமே விளையாடுவார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் கடைசியில் விளையாடாமல் இருக்கிறார். இந்த முறையும் இந்த போட்டியிலும் தோனி விளையாடுறது ரசிகர்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த நடப்பு ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்குமே 2 அணிகளும் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் 2 அணிகளுமே 7 போட்டியில் விளையாண்டு 3 போட்டிகளில் வெற்றி பெற்று 6 புள்ளிகளை பாயிண்ட்ஸ் டேபிளில் பெற்றிருக்கிறது. வரக்கூடிய ஒவ்வொரு போட்டியும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக இருக்கக்கூடிய நிலையில் புள்ளி பாயிண்ட்ஸ் டேபிளில் சென்னை அணி 5வது இடத்திலும் குஜராத் டைட்டன்ஸ் 7வது இடத்திலுமே இருக்கிறது. இரு சமம் வாய்ந்த அணிகள் மோதக்கூடிய போட்டி அப்படிங்கிறதுனால ரசிகர்களிடையே இந்த போட்டி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.